வானவர் வணங்க வைத்தார், வல்வினை மாய வைத்தார், கானிடை நடமும் வைத்தார், காமனாய் கனலால் வைத்தார், ஆனிடை ஐந்தும் வைத்தார், ஆட்டுவார் கருளும் வைத்தார், ஆனையின் உரிவை வைத்தார், ஐயனை ஐயனை ஐயாரண ஐயனையாரனரே. திருச்சிற்றம்பலம். இப்ப நாங்கள் சித்தாந்த வித்தகர் கயப்பாக்கம் சோமசுந்தர செட்டியார் அருளிய சிவஞான பூஜாமலர் துன்மதி ஆண்டு 1081 இத செய்திருக்கணும் போல இருக்கு. நாங்கள் என்னன்னு பார்ப்போம். இவ்வுலகின் கண் பல தேசங்களும் உள்ள பல மொழி பேசுவர், பல ஜாதியினர், பல சமயத்தினர் ஆகியோர் யாவரும் திருக்குறள் என்னும் நம் உயரிய நீதி நூலை தங்கள் தங்கள் நூல் என்று தங்கள் தங்கள் தாய்மொழியின் முயல்பித்துக் கொண்டு பாராட்டி வருவதை அறியாதார் இல்லை எனலாம். இத்தகைய நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று மட்டும் நாம் அறிவோம். ஆனால் இவர் உண்மை வரலாற்றை முழுமையாய் அறிய ஆதாரங்கள் ஏதும் இல்லை. இவர் பிறப்பு முதலியவற்றை பலவாறாக பேசுவர் பலர். இவர் நம் செந்தமிழ் நாட்டில் திருமலையில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர். சைவ குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் நெசவு தொழிலை செய்து வந்தார் என்றும் இவர் மனைவி பெயர் வாசி என்றும் இவருக்கு குழந்தைகள் ஏதுமில்லை என்றும் செவி வழி செய்தியால் நாம் அறிகிறோம். இவரை இயற்றிய நூல் ஒப்பற்ற திருக்குறள் ஒன்றே. சிலர் வேறு நூலையும் இயற்றியுள்ளார் என்று கூறுகின்றார். இதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை. சிலர் இந்நூல் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பெற்றது என்று கூறியும் எழுதியும் உள்ளார்கள். இவர்கள் கூற்றுக்கு ஆதாரம் ஏதும் கிடையாது. இது ஒரு தனி தமிழ் நூல் மட்டும் என்பது உண்மை, முற்றிலும் உண்மை, முக்காலும் உண்மை. இனி நாம் எடுத்துக்கொண்ட திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்பதை விளக்க முற்படலாம். சைவ சித்தாந்த சாத்திரங்களில் பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருண்மை பேசப்பட்டுள்ளது. முன் செய்வினை, பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம் முதலியன பேசப்பட்டுள்ளன. உயிர்கள் அடைய வேண்டிய முத்தி இன்பம் பேசப்பட்டுள்ளது. வினையின் காரணமாக பிறப்புகள் ஏற்படுகின்றன. கடவுள் தத்துவம் இன்னும் பல செய்திகள் பேசப்படும். இவைகளையெல்லாம் நாம் திருக்குறளில் காணலாம். எனவே திருக்குறள் ஒரு சைவ சித்தாந்த நூலேனவும் இதில் பேசப்பட்ட கடவுள் சிவபெருமானேனவும் திருவள்ளுவர் சைவரேனும் எனவும் தெற்றென புலப்படும். ஒவ்வொன்றாக விளங்கி கூறுகின்றேன். கடவுள் வாழ்த்து உண்மை. கவிதான் வழிபடு கடவுளே ஆதலால் எடுத்துக்கொண்ட பொருட்கு ஏற்புடைய கடவுளை ஆதல் வாழ்த்துதல் அவற்றுள் வாழ்த்து ஏற்புடைய கடவுளை என அறிக என்னை. சத்துவம் முதலிய குணங்களான 3 ஆகிய உறுதி பொருட்கு அவற்தான் மூவராகிய முதற் கடவுளோடு ஏவை உண்டு ஆகலான். 3 பொருளையும் கூறலுற்றாருக்கு அம்மூவரையும் வாழ்த்துதல் முறையாகலான். இவ்வாழ்த்து அம்மூவருக்கும் பொதுப்பட கூறினர் என உணர்க. இருந்தாலும் இக்கடவுள் வாழ்த்து சிவபெருமானுக்கே உரியது என்பதனை விளக்குகின்றேன். ரணியக்கா படியுங்க. அகர முதல. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபாவன் முதற்றே உலகு என முதற்குறளின் கருத்து. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. அதுபோல் உலகம் கடவுளை முதலாக உடையது. அக்கடவுள் யார்? அக்கடவுளது இலக்கணங்கள் என்ன? 2வது குறளில் வாளறியன் என்று கடவுளை குறிப்பிடப்பட்டுள்ளது. மெய்யுணர்வினை உடையான் என்பது இதன் பொருள். இது சிவபெருமானியை குறிக்கும். நற்றாள் என்பதன் பொருள் பிறவி பிணிக்கு மருந்தாகலின் கடவுளது தாள் நற்றாள் என்றார். உயிர்களுக்கு ஏற்படும் பிறவிகளை ஒழிக்க வல்லவன் பிறப்பில்லாதவனாக இருக்க வேண்டும். இனி முதல் கடவுளாய சிவபெருமானைத்தான் எண்குணத்தான் என்கிறார் திருவள்ளுவர். இந்த 8 குணங்கள் யாவை? தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுமுணர்தல், இயல்பாய் பாசங்கள் நீங்குதல், பேரல் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை,
இவ்வாறு சைவ எண்குணங்களும் எண்குணங்களை நாங்கள் முதலே படிச்சிருக்கிறோம். என்ன? தன்பயத்தனாதல், தூயுடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்காவை பாசங்களை நீங்குதல், பேரருளுடைமை, முடிவிலாற்றல் உடைமை, வரம்பில் உடைமை, இவ்வாறு சைவ ஆகமத்தில் கூறப்பட்டது. 8 குணங்கள். 8 குணங்கள் வேறெந்த கடவுள் பேதத்திற்கும் இல்லை என்பது நூல்களின் துணிவு. எனவே இங்கு திருவள்ளுவர் குறித்தது சித்தாந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்ட சிவபெருமானையே. மேலும் சித்தாந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்ட உண்மை உயிர்கள் பாசத்தை விட்டு நீங்கி அதியாய சிவபெருமான் திருவள்ளுவரை அடைந்து பேரின்பம் உய்தல் என்பதாகும். திருவள்ளுருவம் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் அடிசேர் முத்தியினைத்தான் தாள் என்று அடி என்றும் 7 குறாப்பாக்கள் கூறியுள்ளார். வேறெந்த மதத்திலும் வைணவன் தவிர அடிசேர் முத்தி கூறப்படுவதில்லை. வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் உண்டு. இதில் நித்திய நைமித்திய பூசைகளை குறித்துள்ளார். இவ்வுண்மையை சைவ சித்தாந்த கருத்தை வலியுறுத்தும். இனி வேதங்களில் பேசப்பட்ட முக்கியமானவை 2. ஒன்று தர்ம சர, மற்றொன்று சத்தியம் வத. இதனையே திருவள்ளுவர் பேசுகிறார். ஒல்லும் வகையான் அறிவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல் என்பது தர்மத்தை செய் என்பதை வலியுறுத்தல். உயிர் உண்மை, உயிர் உடம்பின் வேறு என்று சைவ சித்தாந்த கருத்து வலியுறுத்தும். ஏனைய மதவாதிகள் உடம்பே உயிர் என்றும், அந்த கரணங்களே உயிர் என்றும், பிராணவாயுவே உயிர் என்றும் பலவாறு பேசுவர். இதற்கு சான்று கூறலாம். உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இதற்கு பரிமேலழகர் உரை. முன் தனியாத முட்டை தனித்து கிடப்ப, அதனுள்ளிருந்து புல் பருவம் வந்துளி பறந்து போந்தன்மையது. புல்லன்றது பறவை, புல்லன்றது பறவை, பறவை பறவை பருவம் வந்ததும் பறந்து போந்தன்மையா. உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்பிற்கும் உயிர்க்கும் உளதய நட்பு, அதாவது முட்டை உடைந்து பறவை வெளியே பறந்து செல்வதை காண்கிறோம். அதுபோல உடம்பில் இருந்து உயிர் வெளியே போவதை உணர்கிறோம். எப்படி பறவை மீண்டும் உடைந்து முட்டை உள்ளே போக முடியாதோ அதுபோலவேதான் உயிரும் உடம்பை விட்டு வெளியேறினால் மீண்டும் அவ்விடமில் போக முடியாது. வேறு சில உரையாசிரியர்கள் குடம்பை என்பதற்கு கூடு என பொருள் கூறியுள்ளார். கூடு என்றால் அது கெடுவதில்லை. பறந்து சென்ற பறவை மீண்டும் அக்கூட்டிற்குள் வந்து தங்கலாம். ஆனால் முட்டை என்றால் அது உடைந்து விட்ட போது மறுபடியும் ஒன்றாய் சேரவோ அல்லது பறவை வந்து தங்கவோ இட வசதி அளிக்க இயலாது. இதுதான் பொருத்தமான உரை என்று பெயர். உடம்பை தனி தொழிய பறந்தற்றே உடம்போடு உயிரிடை. என்ன ராணியக்கா பலூனா பறக்குதும் கூட இதுக்குள்ள இருந்து? ஓ, அத நானும் பார்த்தேன். மேஜிக் கண்டு நான் பயந்துட்டேன். உங்களுக்கு பின்னால நிறமா நீங்களே தான் செய்திருக்கிறீங்க. ஒரே பலூன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி பறந்து கொண்டு இருக்குது. சரி 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 புறா படிப்பேன். இனி பாசம் என்ற தனாபடிங்க. இனி பாசம் என்ற செய்திருக்கிறாங்க. இனி பாசம் என்று சைவ சித்தாந்தத்தில் பேசப்பட்ட 3வது பொருளும் திருக்குறளில் உள்ளது என்பதை சிறிது காணலாம். இதை நோட் பண்ணுங்க. அதை விட்டுட்டா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற குறளின் இருவினை மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் 2 வினையும் உளவாக என்றார் உரையாசிரியர். இக்குறளில் கருத்து கடவுளுடைய கீர்த்தியை விரும்பினவரிடமிருந்து நல்வினை தீவினை என்னும் 2 வினைகளும் அடையா. முற்குறிப்பு பிற்குறிப்பு முதலியன இல்லை என்பர் பல மதவாதிகள். ஆனால் முன் பிறவி உண்டு
பின்பிறவியும் உண்டு என்று நம்புவது சைவ சித்தாந்தம். மேலும் மற்றொரு குறளிலும் நமக்கு முற்பிறப்பு பிற்பிறப்பு உண்டு என்று கூறப்பட்டிருப்பதை அந்த பிறப்பினை அந்த பிறப்பும் வினை காரணமாக வரும் என்று நம் சித்தாந்த நூல்களின் கருத்தையை வலியுறுத்தியுள்ளதை காணலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன். என்ன கடவுளுடைய கீர்த்தியை விரும்பினவரிடத்து நாங்கள் கடவுளை எப்பவும் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறவைக்கு நல்வினை தீவினை என்ற இந்த 2 வினைகளும் அடையா. அந்த அந்த வினைகள் சேராது. இப்ப இதை சொல்லினோம், இந்த ஆகாமியம் சஞ்சிதமயம் ஆகாமியம் ஆகிய வினைகள் சேராது. அப்ப அந்த 2 வினைகளும் சேராட்டி என்ன எங்களுக்கு நடக்கும்? முத்தி அடைஞ்சிடுவோம். அப்ப நல்வினையும் வராது தீவினையும் வராட்டி நாங்கள் முத்தி அடைஞ்சிடுவோம். முற்பிறப்பு பிற்பிறப்பு முதலியன இல்லை என்பர் பல மதவாதிகள். ஆனால் முன்பிறவி உண்டு பின்பிறவி உண்டு என்று நம்புவது சைவ சித்தாந்தம். மேலும் மற்றொரு குறள் நமக்கு முற்பிறப்பு பிற்பிறப்பு என்று கூறப்படல. அந்த பிறப்பும் வினைகாரணமா அப்ப நல்ல வடிவ இந்த சைவ சித்தாந்த கருத்து நாங்கள் இந்த இருள் வேர் சிறை அதை எடுத்து வடிவ ஆக்களுக்கு சொல்லலாம். இதுக்குள்ள சைவ சித்தாந்தம் இருக்குது. சரி, படியுங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் மாப்புடைத்து. இதன் பொருள் ஒருவனுக்கு தான் ஒரு பிறப்பின் கண் கற்ற கல்வி 7 பிறப்பிலும் சென்று உதவுதலையுடையது. வினைகள் போல உயிரின் கண் கிடந்து அது புக்குளிப்புக்கும் ஆதலின் எளிமையும் ஏமாப்புடைத்து என்ற. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் முற்பிறப்பு முதலியவைகளில் நம்பிக்கை இல்லாதவர்கள். இவர்கள் திருக்குறளை தங்கள் நூல் என்று சொல்லுவது இவ்வாறு பொருந்தும். அறிஞர்கள் சிந்திக்கவும். உதாரணமாக நம் நாட்டில் தம் காலத்தில் வாழ்ந்து உலக புகழ் பெற்ற மறைந்த ராமானுயம் என்னும் கணித மேதையை கூறலாம். இவர் சிறு வயது தொடங்கிய உலகில் உள்ள கணித மேதைகளை எல்லாம் கண்டு வியக்கும்படி பல அற்புதங்களை கணித உலகில் இயற்றியுள்ளதை அனைவரும் அறிவர். இது எப்படி? இவர் முன்பல பிறப்புகளில் கணித நூல் வல்லுநராயிருந்து வினைக்கீடாக இப்பிறவியை எடுத்திருக்க கூடும் என்பதில் ஐயமில்லை. மற்றொரு உதாரணம், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காலத்தில் ஒரு பெண் எந்த கோயிலுக்கு அழைத்து சென்றாலும் அங்கெல்லாம் உபநிடதங்களை சரமாரியாக பொழிந்தாள் என்று பத்திரிகைகளின் மூலம் நாம் அறிந்தொன்று. இது எப்படி? இப்பெண் தன் முற்பிறப்புகளில் உபநிடதங்களை எல்லாம் நன்கு கற்று தேர்ந்திருக்க வேண்டும். வினைவசத்தால் கிடைத்த இப்பிறவியிலும் அவளுக்கு அவள் முன் செய்வினை தொடர்ந்து வந்தது போல முன் கற்ற கல்வியின் தொடர்ந்து வந்தது எனலாம். இன்னும் பல உண்டு. விரிப்பிற் பெருகும் துறவரவியலில் ஆசிரியர் பேசியுள்ளதையும் பார்க்கலாம். இதுவும் நம் சைவ சித்தாந்த உண்மையை வலியுறுத்தும். இனி முறையானே துறவுரங்கூறத் தொடங்கினர். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தில் வலுவாதொழுகி அறிவுடையவராய் பிறப்பினை யஞ்சி வீடு பெற்றின் பொருட்டு துறந்தார் கூறியதாய அறம். இதுதான் வினையாக தேர்ந்து அந்த கரணங்கள் தூயவாத பொருட்டு அவரால் காக்கப்படும் விரதங்களும் அவற்றால் அவை தூயவாய வழி உதிப்பதாய ஞானமுமென இருவகைப்படும் என்றார் உரையாசிரியர். பிற மதங்களில் கூறாத உண்மைகளை திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது எனலாம். தவம் என்னும் அதிகாரத்திலும் நூலாசிரியர் சித்தாந்த கருத்தை விளக்கியுள்ளார் என்பது பின்வரும் உரையாசிரியர் கூட்டால் நன்கு விளங்கும்.
அகதாவது மனம் பொறி வழி போகாது நிற்றற் பொருட்டு விரதங்களால் உண்டி சுருக்கலும் கோடைக்கண் வெயினிலை நிற்றலும் மேரியினும் பனியிலும் நீர்நிலை நிற்றலும் முதலிய செயல்களை மேற்கொண்டு அவற்றால் தம் உயிர்க்கு வரும் துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களை ஓம்புதலும் புலால் மறுத்து உயிர்கள் மேல் அருள் முதிர்ந்துளி செய்யப்படுவதாதலின் இது புலான் மறுத்தலின் பின் வைக்கப்பட்டது. கடைசியா ஒன்று கூறி இந்த கட்டுரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா நூல்களிலும் பேசப்பட்டுள்ள பொருள் 4, அதாவது 4 புருஷார்த்தங்கள். திருவள்ளுவ நாயனாரன் தம் நூலில் சிறப்பாக என்ன 4 புருஷார்த்தங்களும் அறம், வீடு என்னும் 3 பொருளை பற்றியும் உய்த்துணர வைத்தல் என்று உய்திப்படி சுருக்கமாக மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் வீடு, அதாவது வீடு பேறு என்பதனை பற்றியும் பேசியுள்ளார். ஆனா அந்த வீடு பேற்றை பற்றி யார் பேசினது? ஔவையார் ஞானக்குறள் என்ற ஒரு இதுல அவர் நல்ல வடிவா இந்த வீடு பேரை பற்றி சொல்லிடுறார். திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பத்தை சொன்னவர். ஆனா ஔவையார் ஞானக்குறள் என்ற ஒரு இதை பற்றி நாங்கள் அது படிச்சனாங்க பேசியுள்ளார் என்பதை கற்றறிந்து உரையாசிரியர் உரை, அதாவது பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களால் அன்றி உண்மையாய் உணர்தல், இதனை வடநூலர் தத்துவ ஞானம் என்பர். இதுவும் பற்றற்றான் பற்றின பற்றிய வழி உளதாவதாகலின் அக்காரண ஒற்றுமை பற்றி துறவின் பின் வைக்கப்பட்டது. நம் சைவ சித்தாந்தத்தின் உண்மை உயிர்கள் வீடு பெற்றடைந்தால் மீண்டும் நில உலகிற்கு அவை வரமாட்டா என்பதாம். உயிர்கள் தம் வழிபடு கடவுளை சரிய கிரிய யோகம் ஞானம் என்னும் 4 வழிகளால் வழிபட்டால் முறையே சாலோகம் சாமீபம் சார்வம் என்னும் பதமுத்திகளையும் சாயுச்சியம் என்னும் பரமுத்தியையும் அடையும் கடைசி நிலையான பரமுத்தி அல்லது சாயுச்சியத்தை தான் இவ்வதிகாரத்தில் நூலாசிரியர் மற்றீண்டு வேறா நெறி என்றார். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி உரை. இம்மக்கள் பிறப்பின் கண்ணே உபதேச மொழிகளை அனுபவமுடைய தேசிகர்வால் கேட்டு அதனால் மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டு இப்பிறப்பின் வாராத நெறிய எய்துவர். இன்னும் பல உண்டு. விடவன்றி இத்துடன் இக்கட்டுரையை முடிக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.